பாகுபலியா? ஏன்க்கா நீங்க வேற கொடுமை பண்ணுவீங்க? என்னைய பாதிக்கிறதுக்கு இல்ல. நான் இப்ப வந்து ஹிந்து தான். 50 மாலை கூட போட்டிருக்கேன். நான் எனக்கு பாதிப்புங்கிறதே கிடையாது. படம் எடுக்கிறதுக்கு இவருக்கு திறமை இல்ல, அவருக்கு அதுக்கு தகுதி இல்ல. இதுக்கு முன்னாடி எடுத்த படத்திலேயே அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். சாதாரணமா அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கான தகுதி அந்த ஆள் கிடையாது. இவன் ஸ்கூல் பக்கம் போயிருந்தா தான் இவன் வரலாறுலாம் படிச்சிருப்பான். இவன் அப்பவே வந்து வாயில் நல்லா வருது. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் இன்வேஷன் வந்து முகமது பின் காசிம் தலைமையில் நடக்குது. அப்ப முகமது பின் காசிம் என்ன பண்றான், அவர் அடிமை வம்சம். ஒரு சீன்ல மட்டும் நான் என்ன நினைச்சிட்டேன், 1000 அந்த செலிப்ரேஷன் சாங் வருமே. இந்த கதை இந்த டைம்ல தேவையில்லாத கதை. அதானா மத அரசியல், முஸ்லீமா இது ஹிந்துவா அந்த மாதிரிலாம் இது தேவையா? இப்போ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட சொல்லலாம். நம்ம எதுக்காக இந்த மாதிரினா, நாங்க முன்னாடி நடந்ததை வரலாற்றை தானே பேசுறோம், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாங்க. வரலாற்றை பத்தி பேசலாம், அதுக்கு ஒன்னு இப்ப யாரு பேச சொல்றா? தேவையே இல்லை. படத்துல வந்து டெக்னிக்கல் வைஸ் சூப்பரா எல்லாமே செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் நல்லா இருக்கு. மோகன்ஜி வந்து என்னன்னா படம் எடுக்கிறாரு, பட் வந்து இந்த அரசியல் அப்புறம் இந்த ஜாதி மதம் இதை வச்சு படம் எடுக்காம எடுத்தாருன்னா அவரும் வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் டைரக்டர், கண்டென்ட் டைரக்டர் அந்த மாதிரி எடுக்கலாம். பட் வந்து இவர் இதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. அதுதான் பிடிக்கல எனக்கு. அவர் ஒரு சில இடத்துலலாம் அப்படிதான் இருக்கு. ஆனா அதான் டெக்னிக்கல் வைஸ் சூப்பர் படம் ஜி. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, அப்புறம் பிஜிஎம் நல்லா இருக்கு. சிஜி ஒர்க் கூட இந்த ஸ்மால் பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு சிஜி பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணிருக்கு. என்ன சொல்ல வராங்க இப்போதைக்கு உள்ள இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள கதை கேட்டீங்கன்னா சொல்லலாம், கதை வயசு என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள கதையை நீங்க கேட்டீங்கன்னா நாங்க வரலாற்று படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவையில்லாத கதை, இந்த டைம்ல தேவையில்லாத கதை. இது பாகுபலியா? ஏன்க்கா நீங்க வேற கொடுமை பண்ணுவீங்க? ஜாதி கிடையாதுப்பா, மதம். முன்னாடி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஜாதியை பத்தி பேசிட்டு இருந்தாரு, இப்போ வந்து மத அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். முன்னாடி உள்ள படத்துக்கு போல என்னைய பாதிக்கிறதுக்கு இல்லை. நான் இப்போ வந்து ஹிந்து தான். 50 மாலை கூட போட்டிருக்கேன். நான் எனக்கு பாதிப்புங்கிறதே கிடையாது. இது முஸ்லீமுக்கு தான், வேற யாருக்கா எடுக்க போறாங்க? முஸ்லீம் மதத்துக்கு தான். ஆனா ஆப்போசிட்டான்னு சொல்லிட முடியாது நம்ம எடுத்த வார்த்தைக்கு. ஏன்னா ஒரு சில டயலாக்லாம் வச்சிருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா அவங்க வந்து பேசுறது வந்து நான் வந்து அப்போ உள்ள இதை தானே எடுத்தேன், நான் இப்போ உள்ள நடக்கிறத எடுத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவாங்க. இதுதான் பிரச்சனை. அந்த இருக்கிறது ஏற்கனவே இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ வந்து முஸ்லீமு கிறிஸ்டின் அந்த இதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப இந்த படம் வந்துச்சுன்னா, முன்னாடி வந்து இங்கே தமிழ்நாட்டு உள்ள இந்த ஜாதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு பிஜேபி சைடு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். இது வந்து ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு படம். நம்மளோட வரலாறை பற்றி நமக்கு தெரிஞ்சே ஆகணும். எப்படி நம்ம சுபாஷ் சந்திர போஸ், காந்திஜி இவங்களை பற்றி தெரியுமோ, அதேமாரி இவங்க தன்னோட மதத்தை காத்துக்கிறதுக்காக தன்னை எப்படி பாதுகாத்தாங்க, தன்னோட மக்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு கதை தான் இது. இந்த படத்தில் வந்து தாராசுரன்ற ஒரு ரோல் நான் நடிச்சிருக்கேன். ஸோ நான் இதுக்கு மேலே நிறைய சொன்னேன்னா அது வந்து நான் இதை ரொம்ப மிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, இப்போ ஒரு டைமில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை வந்து ஆண்டாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன்ஸ் வந்து ஆண்டாங்கன்னு நம்ம சொல்ல. அதேமாரி இவங்க வந்து முகல் எம்பரர் இந்த மாதிரி துருக்கியிலேருந்து வந்தவங்க வந்து நம்மளை ஆண்டாங்க. ஸோ இது வந்து மதம் வரல. நீங்கள் மதமாக பார்க்க முடியாது. படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது மதம் கிடையாது, டோட்டலாக ஒரு வேற ஒரு காலனைசேஷன் வாங்க. அந்த விஷயத்தை எப்படி நம்ம வந்து தடுத்தோன்றது தான் இல்லை. இது வந்து ஒரு ரிஸ்கான விஷயம். நீங்கள் விஸ்வரூபம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து இஸ்லாமியர் நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா அது இவ்வளோ தப்பாக எடுத்திருக்காங்களே, இவ்வளோ இதாக எடுத்திருக்காங்களேன்னு. நீங்கள் படம் வந்தக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்காது. ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது அதேமாரி கிடையாது, இது டோட்டலாக வேறு கான்செப்ட்னு. ஸோ அதேமாரி தான் இந்த விஷயமும். அதுக்கு முன்னாடி அதேமாரி ஒரு சலசலப்பு இருந்துச்சு. இதில் என்னன்னா, உங்களுக்கு ஒரு கண்டென்ட் உண்மைன்னு வரும்போது யாருக்கும் கோவம் வராது. ஒரு கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு உண்மையான விஷயங்களை பற்றி சொல்கிறோன்னும் போது அதில் கோவம் வராது. ஓகே இதுதான் நடந்திருக்கு வரலாறுல. ஸோ அப்போ நம்ம வந்து அப்போ இதுக்கு கோச்சிக்கிட்டோன்னா, பிரிட்டிஷ் வந்து ஆண்டாங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் கோச்சிப்பாங்க. நம்ம இங்கே வந்து மதத்தை பார்க்காதீங்க, எப்படி வந்து காலனைசேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம வரலாறுல வந்து நம்மளை யாருமே வீழ்த்த முடியாது, எதிரிகள் யாருமே வீழ்த்த முடியாது, வெறும் துரோகத்தால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். இந்த படத்தில் துரோகத்தையும் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது, எதிரியை நம்ம எப்படி வீழ்த்தோன்றதும் காமிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் இது வந்து ப்ரீக்வல் மீதி வரும். நீங்கள் படத்தோட பாருங்கள், ஒரு சின்ன பாயிண்ட்டை வந்து எண்டில் வைப்பாங்க. ஸோ நான் திரௌபதி 1 பார்க்கல, அப்போ 2 வந்து பார்க்க முடியுமா என்னன்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் இல்லை, இது டோட்டலாக வேறு சப்ஜெக்ட்டு. அதோட ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் இருக்கும். நீங்கள் திரௌபதி 1 பார்க்கலனாலும் இந்த படம் வந்து பாருங்கள். ஏன்னா இது டோட்டலாக வேற ஒரு விஷயத்தை வந்து டீல் பண்ணுற ஒரு விஷயம், நம்ம வரலாறு டீல் பண்ணுற விஷயம். அதனால நீங்கள் இதுக்கு பார்ட் 1 பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆமாம்.
இது நீங்க பாகுபலி ஃபீல் சொல்றீங்க. நான் வந்து ஃப்ராங்கா உண்மையை சொல்றேன். இது வந்து நம்ம பாகுபலின்றது ஒரு ஃபேண்டசின்னு ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதில் வந்து ரொம்ப நிறைய விஷயம் மிகப்படுத்தணும். நீங்கள் ஒரு யானை மேலேருந்து ஜம்ப் பண்ணா கூட உங்களுக்கு ரோப்பை கட்டி இது எல்லாமே கட்டுவாங்க. இப்போ நம்ம வரலாறு இது வரும்போது இந்த ரோப் ஒர்க்லாம் பெருசாக இருக்காது. நல்ல கிரவுண்டடான ஒரு ஃபைட் சீனு. உங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து 50 சோல்ஜர் தான் அங்கே இருக்காங்கன்னா 50 சோல்ஜர் தான் தேவைன்னா அந்த அளவுக்கு தான் அங்கே இருக்கும். இப்போ அதே நீங்கள் ஒரு பாகுபலி படம் தப்பாக சொல்லல. பாகுபலி படம் பார்க்கும்போது அங்கே பார்த்தா 2000-3000 பேர் இருப்பாங்க. ஆனால் 2000-3000 பேர்ல எப்பயுமே இருந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஆனால் பிரம்மாண்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கிரவுண்டடாக ரொம்ப கனெக்ட். ஆக்சுவலாக படத்தோட கனெக்ட் ஆகும். திரௌபதி தேவின்ற ஒரு கேரக்டரை பற்றி இதில் சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு ரிச்சர்ட் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபீமேலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த படம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்றைக்குமே ஒரு ஃபீமேல் ஓரியன்டாக ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க. அப்போ ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் படம் எடுக்கிறோன்னா எப்படி எடுப்பாங்க? ஒரு இப்போ பசங்களுக்கு சகிப்புத்தன்மை நிறைய இருக்கும், பெண்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில விஷயம் அவங்க பார்க்க ரெடியாக இல்லை. என்னடா இவ்வளோ ஹார்ஷாக இருக்குது, இவ்வளோ வயலன்ஸாக இருக்குது, இல்லை இவ்வளோ தான் இருக்குன்னு. அப்போ ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். ஸோ அது வந்து நல்லா பார்த்து எடுத்தாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஒரு பொண்ணு வந்து ஒரு படத்தை பார்க்க முடியுதுன்னா குழந்தைங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் நல்லா இருக்கு. நன்றி. ஆமாம், என்னோட பேர் ஆறு அண்ணல். நான் திருவண்ணாமலை ஆண்ட வல்லாள மகாராஜா வரலாறுன்னு புத்தகம் எழுதினேன். அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு சில கற்பனைகளையும் கலந்து தம்பி மோகன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்திருக்காரு. இது முழுக்க வந்து உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்ச படம். இப்போ பொன்னியின் செல்வன் இருக்கு, அது கற்பனை. அப்புறம் RRR படம் வந்தது, அதுவும் எல்லாமே கற்பனை. மதராசப்பட்டினம் கற்பனை. ஆனால் இந்த படம் வந்து கற்பனை இல்லை. எப்படி வந்து கப்பலோட்டிய தமிழனோ அல்லது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனோ உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு வந்ததோ, அந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு அப்புறம் முழுக்க உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு வந்திருக்க படம் இது. அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஒரு நாடு நம்ம மேலே படையெடுத்து வருது. இப்போ வந்து ஜப்பான் படையெடுத்து வருதா வச்சுக்குவோம். நம்ம ஜப்பானை எதிர்க்கிறதா நினைப்போமா, புத்த மதத்தை எதிர்க்கிறதா நினைப்போமா? இப்போ வேற ஒரு நாடு படையெடுத்து வராங்க, இப்போ மங்கோலியர்கள் படையெடுத்து வராங்க, நம்ம அவனை எதிர்ப்போம், அவனுடைய மதத்தை எதிர்ப்போமா? ஸோ நம்ம யார் படையெடுத்து வந்தாங்களோ அப்போ நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்குது. அதாவது அவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இன்வேஷன் வந்து முகமது பின் காசிம் தலைமையில் நடக்குது. அப்போ முகமது பின் காசிம் என்ன பண்ணுறான், அவன் அடிமை வம்சம். அவன் இங்கேருந்து வந்து 2 இளவரசிகளை பிடிச்சி தன்னுடைய சுல்தானுக்கு வந்து பரிசா அனுப்புகிறான். அப்போ அந்த இளவரசிகள் அங்கே போய் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய அடிமை வந்து எங்களை எச்சில் படுத்திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சுல்தான் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, அவனை வந்து இப்போ என்ன பொசிஷனில் இருக்கானோ அப்படியே வந்து பச்சை ஆட்டுத்தோலில் கட்டி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். அது மாதிரி வந்து வராங்க. முகமது பின் காசிமை வந்து பச்சை ஆட்டுத்தோலில் கட்டி அங்கே கொண்டு போகிறாங்க. அதை பிரித்த உடனே அந்த இளவரசிகள் 2 பேரும் சொல்கிறாங்க, எங்கள் அப்பனை கொண்டதுக்கு பழி வாங்குறதுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த சுல்தான் என்ன பண்ணுறாங்கன்னா 2 இளவரசிகளுடைய 2 காலையும் 2 குதிரைகளை கட்டி கிழிச்சு கொள்றான். இது வந்து வரலாற்றில் இருக்கு. இந்த சம்பவம் பார்த்தா இந்த படத்தில் இருக்கு. ஒரு 1000 வருஷம் விஷயம். அந்த உண்மை சம்பவங்கள் பல இடத்துல இதுல வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னொரு சில கொடூரமான சம்பவங்கள் நடக்குது. அதாவது முகமது பின் துக்ளக் ஆட்சியில் என்ன நடக்குது, பகுதீன் குர்சாப் அப்படிங்கிறவன் வந்து முகமது பின் துக்ளக்குடைய சகோதரி மகன். அவன் வந்து ஒரு ரெபலியனா மாறுறான். அப்ப துக்ளக் என்ன பண்றான், அவனை பிடிச்சிட்டு வந்து உயிரோடு தோலை உரிச்சு கொன்னு உள்ள வைக்கோலை வச்சு மாட்டினதோட இல்லாம அவனை வந்து அரிசியும் அவனுடைய சதையும் வச்சு சமைச்சு அவனுடைய குழந்தைகளுக்கு சாப்பிட வச்ச வரலாறு வந்து இப்போ நீங்க இணையத்தில் தேடினாலும் கிடைக்கும். டெல்லி சுல்தானேட் நடிச்சிங்கன்னா அந்த புக் PDF இந்த வரலாறு சான்றுகளோட இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் கொடுக்குது. யாரும் இந்த பார்க்க தவறாதீங்க. எப்படி வந்து மகாமகம் பல நாளைக்கு ஒரு முறை வருதோ, கும்பமேளா பல நாளைக்கு ஒரு முறை வருதோ, அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த மாதிரி, அப்புறம் கப்பலோடைய தமிழன் மாதிரி படங்களுக்கு பிறகு ரியல் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நான் எல்லாரையும் ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன், இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், என்ன கொள்கை வேணா உங்களுக்கு இருக்கலாம், ஆனா இந்த படத்தை பாருங்க. இதுல இருக்க உண்மைகள் உங்களுக்கு புரியும். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா வந்து எப்படி சொல்றது, இது இவ்வளவு பெரிய ட்ரீட் இல்லையா? நம்ம RRR படம் பார்க்குறோம், வேற படங்கள் பார்க்குறோம் இல்லையா? ஏன் நம்ம தர்மத்தை காப்பாற்ற உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்கள பத்தி நம்ம பார்ப்போம். குடும்பத்தோட வந்து பாருங்க. இதுதானே வந்து ஒரு விஷயத்தை எடுத்து பண்றாங்க இல்லையா, அவனுக்கான சப்போர்ட் இதுதானே. எல்லாம் குடும்பத்தோட வந்து பாருங்க. என்ன சொல்ல வந்தானுங்களோ அதுல உண்மை இல்லை. அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு இவருக்கு திறமை இல்லை, அவருக்கு அதுக்கு தகுதி இல்லை. இதுக்கு முன்னாடி எடுத்த படத்திலேயே அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும். சாதாரணமாக அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கான தகுதி அந்த ஆள் கிடையாது. இது வரைக்கும் என்னன்னா இப்போ உள்ள மக்கள்லயே அவரோட மாற்று கேஸ்ட்டை பிரச்சனை பண்ணாரு. இது முடிச்சாரு, அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. இப்போ என்னன்னா ஸ்ட்ரிக்டா மதத்துக்கு போயிட்டாரு. அதுவும் ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு எடுத்துட்டு பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு கர்மப்படுத்திருக்காங்க, கஷ்டப்படுத்திருக்காங்க. முகமது பின் துக்ளக் எப்படிப்பட்ட ராஜானா அது தெரியுமா, அவருக்கான வரலாறு என்னன்னு தெரியுமா, அந்த ஆள் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. எல்லாரையும் கொன்னு குவிக்கிறது தெரியும். அப்புறம் என்னன்னா பெண்கள் மேல அவங்க வந்து
எப்போ பார்த்தாலும் உங்க பொண்ணை காப்பாத்துறே உங்ககிட்ட இருந்தா தானே உங்கள்கிட்ட இந்த பொண்ணுகளை காப்பாற்றணும். சத்தியமா இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல என்னன்னா என் வீட்டு பொண்ணுக்கு கதவே இருக்கக்கூடாது, அவளுக்கு ரூமே கொடுக்கூடாதுன்னு அந்த இதை இங்க கொண்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எலாபரேட் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதானே தவிர படம்ன்றது இவன் சொன்ன வந்ததுல ஒரு பிரம்மாண்ட படைப்பா இருக்கா, அதுலயும் ஃபெயிலு. ரைட்டிங்கா அதுவும் ஃபெயிலு. சரி மற்ற விஷயங்களாவது இருக்கானா அதுவும் ஃபெயில். எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சன் டிவியில் உள்ள சீரியல் கூட ஃபார் பெட்டரா இருக்கும் அப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி. இவங்க எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் கொடுமை. இதை வர பார்க்கணும்னு என் தலையில் தின்றனால வந்து பார்த்தேன், அவ்வளோதானே ஒழிய இதுக்கு மேல என்ன ப்ரோ சொல்லணும். டிசப்பாயின்மெண்ட் தான். இல்ல எங்க அந்த அந்த எனக்கு ஒரு விஷயம் இந்த ஒரு கேள்விக்கு நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். ஆக்சுவலி வந்து என்னன்னா என்னோட கேள்வி என்னன்னா ஒரு ஒருத்தரை அவர் ஹஸ்பண்ட கொன்னுட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல எல்லாம் வந்துட்டு போகும்போது நல்லா அந்த வால் எடுத்துட்டு வந்து நம்ம அப்படியே போட்டு கழுத்துல அப்படி சீவான்னு பார்த்தா இல்ல நான் பெண்களை பிரேவா காட்டுறதுனால கடைசி சீனுக்கு முந்தான சீன் வரைக்கும் அந்த பொண்ணை முட்டாளா கட்டியிருப்பான். அதாவது புருஷனை நம்ப மாட்டா, ஏதோ ஒரு புறம்போக்க நம்புவா. இது வந்து எந்த எனக்கு புரியல. யாரா நீங்க பொண்ணுங்களை காப்பாத்துன்னு கடைசி அதுவுமே வாழ சண்டைக்கெல்லாம் போக மாட்டேன். ரெண்டாவது என்னன்னா திரௌபதின்னு சொல்லி ஒரு பேர் சொன்னாங்களா, அதெல்லாம் உண்மையிலேயே வந்து அந்த அம்மன் அந்த ஆக்சுவலி ஊர் சைடுல எங்கூர்லயே இருக்கு. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மகாபாரத பேரு. ஆக்சுவலி என்னன்னா திரௌபதிங்கிற பேர்லயே ஒரு உணர்வு வரும். ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீரம் அப்பெல்லாம் அப்படி எல்லாம் காட்டுவாங்க. அந்த அவங்க வந்து எப்படின்னா எனக்கு என்னன்னா உண்மையிலேயே அவங்க கண்ணுல எல்லாம் வீரம் தெரியுது, கையெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சீன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுங்கள் அரசி சொல்லுங்கள், காஃபி வேண்டுமா டீ வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது எனக்கு முதல் விஷயம் இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என்னோட இது என்னன்னா இது மறைக்கப்பட்ட வரலாறுன்னு வேற சொன்னாங்க. அதெல்லாம் மறைக்க இவன் தான் மறைச்சிருக்கான் சத்தியமா. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், இவனுக்கு வரலாறும் தெரியல, படம் எடுக்க தைரியமும் இல்ல, வரலாறுலாம் எதுவும் மறைக்கல. யாருக்கு நான் கேட்கிறேன், இவன் ஸ்கூல் பக்கம் போயிருந்தா தான் இவன் வரலாறுலாம் படிச்சிருப்பான். இவன் அப்பவே வந்து வாயில் நல்லா வருது. வரலாறுல முகமது பின் துக்ளக் எப்படிப்பட்ட அரசர்னு எல்லாருக்குமே தெரியும், அதுவே தப்பு. அவன் இவ்வளவு ப்ரூட்டல் கிடையாது. ரெண்டாவது இப்போ உள்ள ஓகே நான் பாகுபலி மாதிரி எடுக்கிறேன், நான் வந்து மகதீரா மாதிரி எடுக்கிறேன், நான் ஃபிக்ஷனுக்கு போயிடுறேன், ஏதோ ஒரு கற்பனை உனக்கேற்ற மாதிரியாவது ஒரு ராஜா உருவாக்கி இருக்கணும். இவனுங்க ஒரு காட்டை வாடகைக்கு எடுத்துட்டானுங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு கோட்டையை செட்டு போட்டு ரெடி பண்ணிட்டானுங்க. அதுதாங்க செட்டு தான், சுத்தி அதுக்குள்ளே வரானுங்க. செத்தவனே திருப்பி வேற ஒரு கெட்டப்ல வரான். என்னடா ஜூனியர் ஆர்டிஸ்ட் 30 பேர் தானே மொத்தமா அப்படின்றது. இதெல்லாம் அல்டிமேட்டா ஒரு காவலாளி நிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் உலக சினிமாலே அந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நல்லா சட்டையை கழட்டி விட்டு பட்டையும் கொட்டையும் போட்டு தொங்க விட்டு இப்படி நிக்கிறான். ஏன்டா ஒரு திடீர்னு ஒரு அம்பு வந்தா கூட அவன் வயிற்ற கழிச்சுட்டு அடுத்தவன் பின்னாடி வயிற்றுல போய் குத்தும். ஒரு ஷீல்டு போட்டிருக்க மாட்டாங்களா? அதுதான் சொல்றேன், நம்மளுக்கு பாகுபலி மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் அப்படி காட்டுறது, சட்டையை போட்டு பட்டையை போட்டு விட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு. அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு அறிவு. ஒரு விஷயம் புரியல எதுக்காண்டி இது வரைக்கும். ஆனா இதுல வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் காமிச்சாங்க, அதை நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து படைகள் அப்படின்னு சொன்னாலே குதிரைப்படை, யானைப்படை இதெல்லாம் காமிச்சிரு பார்த்திருப்பீங்க. பூனைப்படை காமிச்சிருந்தாங்க. அதுதான் மிகப்பெரிய அல்டிமேட். ராஜா பத்தி பேசிட்டு பிரம்மாண்டம் எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஆளு பாகுபலி படத்துக்கு ஈக்குவலா எடுத்து வச்சிருக்காரு. அவதார் அளவுக்கு அவங்க முடிச்ச டேட்ஸ்ல முடிச்சிருக்காரு. ஐயோ அதெல்லாம் கேட்டா என்ன அளவுக்கு ஆகும். ஒரு வந்து ஒரு சிறைன்னு ஒண்ணு காமிப்பாங்க ஓகேங்களா, அதுக்குள்ள அவர் உள்ள போவாரு. பாதாள சிறை. நம்ம ஆக்சுவலி வந்து பழைய காலத்து படத்துலயே பாதாள சிறை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கல. உண்மையிலே ஐயோ பாவம் அந்த இடத்துல போயிட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. ஏதோ டனலுக்குள்ள போயிட்டு என்ன அழகா இந்த ஜூல வந்துட்டு கூண்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. இந்த படத்தோட முதல் டிசப்பாயின்மெண்டே டிஏ. அந்த டோனே எனக்கு செட் ஆகல. டோனே நான் 2010 நடந்தா ஒரு கதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஐடியா இருந்தா அவன் ஏன் இங்க வந்து இந்த படம் எடுக்க போறான்? அவனுக்கு டிஏனாவே என்னன்னு தெரியுமான்னு தெரியல, கலரிங்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. மியூசிக் டிசப்பாயின்மெண்ட் சீரியஸ்லி. என்னன்னா கங்குவால டிஎஸ்பி மியூசிக் போடும்போது வெளியில வரவங்க என்ன சொன்னா, முதல்ல காது வலிக்கு சார், அதுக்கு போட்டி போட்டுக்காரு. அதை வின் பண்றாங்க. உட்கார்ந்து இருக்கிறவங்க கீழே அப்படியே குதிக்குது. அப்படியே இப்ப ஒரு ராஜாக்கள் நடக்கிற இடத்துல ஒரு மியூசிக் ஒரு ஃபீல் வரணும். அது வந்து நம்மளோட மியூசிக்கா இருக்கணும், நம்மளோட ஒரிஜினல் மியூசிக் கொடுத்தாதான் அது ஒரு ஃபீலே. ஆக்சுவலி வந்து ராமரோட அந்த ஒரு இதெல்லாம் வரும்போது நம்மளோட மியூசிக் வரும்னு பார்த்தா ஏதோ வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இப்ப உள்ள டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மியூசிக் ஒண்ணு போட்டு அதுல வந்து அவங்க ராமான்னு கத்துறாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். இருந்தாலும் இந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அந்த சொர்ணாம்பிகைய அப்படியே வெள்ளையில கொண்டு வரும்போது ஒரு அளவுக்கு ஃபீல் ஒரு உண்மையில ஒரு அம்மன், ஏன்னா அம்மன் கோயிலுக்கு எல்லாம் போகும்போது அந்த ஒரு feel, அந்த கேர்ள்ஸ் மீனாட்சி சிலை எடுத்தது மீனாட்சி சிலை, பாட்டு காமாட்சின்னு வருது. ஏண்டா குப்பை போறவங்க வாயில வருது. எடுத்தது மீனாட்சி சிலை பச்சை கலர்ல இருக்கு, அதான் பாட்டு வரியில காமாட்சி. இத கூட அதைத்தான் சொல்றேன், அந்த ஆளு படம் எடுக்கிறதுக்கான தகுதியே கிடையாது. என்னத்தையாவது எல்லாரையும் அதாவது எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் முயற்சி பண்ணுவோம். ஆச்சு எப்போ என்ன பண்ணுவாரு, எப்பவுமே என்ன பண்ணுவாரு, அவரை இந்த தமிழ் சினிமா மறக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவார்ல, அதே தான் இதுலயும் பண்ணிருக்காரு. உண்மையிலே அதான் நான் தப்பு சொல்லுங்க, அது எதுக்கு பண்ணணும். நானும் ஒரு டைரக்டர் இங்க இருக்கேன்டா, என்ன ஏங்க மறந்துடாதீங்க. அதாவது இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு போய் மற்ற ஸ்டேட்காரன் பார்த்தானா அவன் நம்மள என்ன நினைப்பான், ஏய் இவங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளவுதான்டா, நம்ம பாரு பாகுபலி கொடுத்துருக்கோம், இவன் பாரு அவன் பொன்னியின் செல்வனை மறந்துடுவானுங்க. அந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எல்லாம் பழைய வண்ணாரப்பட்ட ஸ்டைலே இருந்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எடுத்த படம் எல்லாமே அங்க பாருங்க நிக்குது பாத்தீங்களா, லைனா நிப்பாட்டி வச்சிருக்காங்க பாருங்க, அதுக்குள்ள தூக்கி போட வேண்டிய படம், அவ்வளவுதான். இந்த படம்லாம் வந்துட்டு எடுத்திருக்கவே கூடாது. படம் ஓடிடில வந்தா கூட தேவையில்லாத படம், எந்த காலகட்டத்துக்குமே இந்த ஆள் டைரக்டரே அதே தேவைப்படல, மாதிரி அவ்வளவுதான். எடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருந்திருக்கும். ஆனா இல்ல, ரொம்ப இது பண்ணி நீங்க எடுத்திருந்தாங்க. ரொம்ப சீரியஸாவே அவன் இயக்குனர் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஆளுக்கு அது வர்த்தே கிடையாது, அதான் உண்மை. அவனா நினைச்சா கூட நீ 100 கோடி கொண்டு போய் கையில கொடுத்து கூட அவனால முடியாது, அவ்வளவுதான். 2.5 மணி நேரம் என்னதான் எங்களை வச்சு செஞ்சது, அவ்வளவுதான். அது தலைவலி. ஒண்ணுமே இல்ல. இந்த 2.5 மணி நேரத்துல எங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா ஆ, தலைவலி. நன்றி வணக்கம் மக்களே. ஓடிடில வந்தா கூட ஓட்டி பாக்காது. சொல்லியே ஆகணும் அப்படின்னாக்க நல்லா இல்லதான். எனக்கு ஃப்ராங்கா சொல்லனா மைண்ட் ரொம்ப பிளாங்கா இருக்கு பாத்துட்டு வந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துட்டே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறத வந்து அப்படியே சொல்லியிருந்தாக்க கொஞ்சம் மேபி ரீச் ஆயிருக்கலாம். ஆனா இருக்கிறத வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சா அப்படின்ற ஒரு டவுட் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா பிஜிஎம்ஸ் எல்லாம் வந்து ஓகே, ஒரு சீன்ல மட்டும் நான் என்ன நினைச்சிட்டேன், 1001 அந்த செலிப்ரேஷன் சாங் வருமே, ஏன்னா இது அந்த மாதிரி இருக்கு. லிட்டரலா அந்த சீனை வந்து மியூட் பண்ணிட்டு அந்த சாங் எடுத்து போட்டீங்கன்னா பக்காவா மேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. கதை இருந்துச்சா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு என்னன்னா, அவ வந்து அந்த அது என்னது, மாவீரன்ல அவங்க வருவாங்கல்ல, அந்த சீன் மாதிரி தான் இருக்கும் கிளைமேக்ஸ்ல. ஸோ மேபி அதுக்காக அவங்க திரௌபதின்னு பேர் வச்சிருக்கலாம். அவங்க வந்து வர வரைக்கும், நான் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் நான் வந்து இருக்கேன், மறுஜன்மம் எடுத்திருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு சீன் தான். அது தவிர்த்துருக்கலாம், ஆனா வேற மாதிரி ஏதாவது கொண்டு போயிருக்கலாம். அதான் அவங்க இத பத்தி பேசியிருந்தாங்க. பட் எப்படி சொல்றது, இருக்கிறத வந்து அப்படியே சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். ஆனா அதை எக்ஸாகரேட் பண்ணி இவங்க இப்படிதான் இஸ்லாமி இப்படிதான் அப்படின்லாம் கொண்டு வராம இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலா. இப்படிதான் நடந்துச்சு. ஆனா அதே வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி படத்துல காமிச்சிருக்காங்க, ஓவரா இது பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ அது அந்த இடத்தெல்லாம் தவிர்த்திருக்கலாம். வேணாம், அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் லெஜெண்ட் மூவிங்க, அதெல்லாம் இந்த படத்தோட கம்பேர் பண்ண கூடாது. எதுவும் இல்லை, நோ கமெண்ட்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. ஆனா எனக்கு என்னதுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான்.